காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். பால் நல்ல கிழக்க பார்த்து பொங்கிருச்சு. நல்ல சகனம் தான் பாப்பா. அதான்க்கா உங்களை காய்ச்ச சொன்னேன். சரி அப்படின்னு இந்த பாலை டம்ளர்ல ஊற்றி முதல்ல சாமிக்கு கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஓரளவுக்கு கொடுத்துட்டு வந்துறியா? அதை நீங்களே பண்ணிடுங்கக்கா. அது உன் நாத்தனார் என்ன பண்ண சொல்லுவோமா? யார் மலரையா? வேண்டாம் வேண்டாம், நீங்களே போயிட்டு வாங்க. அவள் ஒத்த கையில் சேலையை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் பால் தட்டை பிடிச்சிக்கிட்டு போனான்னா சரியா வராது. அவள் இருக்கட்டும், நம்ம 2 பேரும் பார்த்துக்கிடலாம். சரி பாப்பா, அப்படின்னா உன் சின்ன நாத்தனார்கிட்ட கொடுத்து விடு. அவளுக்கும் எல்லாரையும் அறிமுகமான மாதிரி இருக்கும்ல. அப்படி வேணா செய்வோமா? வெண்ணிலா போறியாத்தா? போறேன் மைனி. மலரு, நீ அவளுக்கு ஊற்றி ஊற்றி கொடு. அட்ட மைனி. சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்ட கையோட அந்த பிள்ளைக்கு ஒரு டம்ளர்ல பால் ஊற்றி கொடுத்துரு. வயிற்றுல பிள்ளைய வச்சிருக்கா பத்தியா? சாமிக்கு அடுத்த முக்கியத்துவம் அந்த பிள்ளைக்கு தான் கொடுக்கணும். சரி, ஊத்துங்க ஊத்துங்க. சாமிக்கு முதல்ல கொண்டு போய் வச்சுட்டு நீ குடி. சரிங்க மைனி. வெண்ணிலா வா. வாங்கக்கா. நல்ல பிள்ளைங்க ரெண்டும். சரி, நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோமா? பண்ணுவோம்க்கா. சாரு எங்க? அவ அங்க அந்த பிள்ளைகளோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா. சரி, புது பானை வாங்கியிருக்கா? எல்லாமே வாங்கி வச்சாச்சு. முந்தா நாள் நானும் தம்பியும் போய் வாங்கிட்டு வந்தோம். சரி, அப்படின்னா அந்த பானையோட கழுத்துல கொஞ்சம் பூவும் மஞ்சளும் சுத்தி பாலை ஊத்தி அடுப்புல ஏற்றி வை. வைக்கிறேன்க்கா. ஆமா, அத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சாருக்கு ஏதோ வரன் வந்திருக்கிறதா. ஆமா, நம்ம சாருவுக்கு பொருத்தமா ஒரு வரன் வந்திருக்கு. நானும் போகாத கோயில் இல்லை, வேண்டாத சாமி இல்லை. எப்படியோ என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. ஜாதகமெல்லாம் நல்லா பொருந்தி இருக்கா? பார்த்துட்டீங்களா? அதைத்தானே மெயினாக பார்ப்பீங்க. அதை பார்க்காம இருப்போமா? அதெல்லாம் பார்த்தாச்சு. 2 பேருக்கும் தோசம் சரியா ஒத்து போகுது. சரி சரி, அப்போ சீக்கிரமே கல்யாணம் தான். ஆமாம், எல்லாம் சரியாக வந்துருச்சுன்னா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சிட வேண்டியதான். எல்லாம் ரெடியாக தான் இருக்குது. மாப்பிள்ளை மட்டும்தான் ரெடியாக இல்லாமல் இருந்தது. இப்போ மாப்பிள்ளையும் அமைஞ்சிருச்சு. சரி சரி, பையன் அது நம்ம ஊர் தானா? கோயம்புத்தூரே தான், டவுனுக்குள்ளே. அப்போ சரி, அவளுக்கும் ஆஃபீஸ் போகிற வர்றதுக்கு சரியாக இருக்கும். ஆமாம், எல்லாத்துக்குமே சௌகரியம் தான் டவுனுக்குள்ளே இருந்தா. சரி வாங்கக்கா, பானை எடுத்து தாரேன், அடுப்பில் ஏற்றுங்க. எடு. பால் நல்லா பொங்குச்சாடா? ஆமாங்க, கிழக்க பார்த்து பொங்குச்சு. சரி சரி. மைனி அவங்க அக்கா இருக்காங்கல்ல, அவங்க தான் பால் காய்ச்சினாங்க. ஆமா, அவங்க தானே செய்யணும். இப்போ பொங்கல் வைக்க போறாங்க. சரி, வைக்கட்டும் வைக்கட்டும். ஏங்க இந்தாங்க, கொஞ்சம் பால் குடிங்க. எல்லாருக்கும் கொடுங்கடா. எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு வெண்ணிலா எடுத்துட்டு போயிருக்கா. நான் உங்களுக்கு கொண்டு வந்தேன், குடிங்க. ஏன் ஸ்பெஷலா எனக்கு மட்டும்? ஆமாங்க, ஸ்பெஷல் தான். கொஞ்சம் போல குடிங்க. டேய், யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? நீங்க குடிங்க. அதெல்லாம் முடியாது, நீங்க கொஞ்சம் குடிங்க. வீடே நீங்க தான் கட்டி இருக்கீங்க, உங்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். குடிங்க. வந்தவங்கள முதல்ல கவனிங்கடா. அதெல்லாம் வந்தவங்களை கவனிக்கிறதுக்கு ஆளுங்க எல்லாம் இருக்காங்க. உங்களை கவனிக்கிறதுக்கு ஸ்பெஷலா என்னதான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. குடிங்க. எம்மா, வர வர தமிழ் டீச்சரை சமாளிக்கவே முடியல. அதுக்கு தான் பால் குடிங்கன்னு சொல்றேன். குடிச்சிட்டு தெம்பா சமாளிங்க. விடவே மாட்டேன். என்னடி? விட மாட்டேன். தங்க பிள்ளை வீட்டுக்காரர் பேச்சு கேட்பாங்களா? கேட்பாங்களே. அப்படின்னா முதல்ல அவங்க தான் குடிக்கணும். குடிங்க. ஏய், இந்தா பெரியவனே, 2 பேரும் சேர்ந்து சட்டுப்பட்டுன்னு குடிச்சிட்டு டம்ளரை கொண்டு வாங்கடா, அடுத்த ஆளுகளுக்கு கொடுக்கணும். ஏய், இந்த அக்கா, அதுக்கு தானே நேத்தே பேப்பர் கப் வாங்கிட்டு வந்தேன். கப்பு இருக்கு. சரி சரி, குடிங்க. நீ எங்க பானையை பார்த்து பொங்கலை வை. நான் எல்லா பக்கமும் தாண்டா பாப்பேன். இங்க இந்த மண்டவளத்தை வந்து தட்டி கொடுவா. இந்த வாரேன் உன்னைய. சரி சரி, ஒன்றும் வர வேண்டாம், பாலை குடி. அக்கா, நீ குடிச்சியா? இந்த எல்லாருக்கும் கொடுத்துட்டு குடிக்கணும்டா. அதான் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு ஆள் போயிருக்காங்கல்ல, நீ ஒரு டம்ளர்ல ஊத்தி குடி. இந்த குடிக்கிறேன். மைனி, சக்கரை பொங்கல்ல நெய்யெல்லாம் நிறைய ஊத்தி இருக்கணும். ஊத்துவோம் ஊத்துவோம். தம்பி, தட்டுல வெத்தலை பாக்கு எல்லாத்தையும் எடுத்து வைடா. இந்த வைக்கிறேன். இந்தாங்க, உங்களுக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பாலை ஒரு வாய் குடிச்சிட்டு போங்க. ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு, ஓடிக்கிட்டே இருப்பாரு. சரி, ஒரு வாய் பாலையாவது குடின்னா அதுக்கு முப்பிட்டு பேச்சு. இவ்வளவு பேச்சு பேசுனதுக்கு அப்பமே இதை குடிச்சிட்டு போயிருக்கலாம். கூல்டவுன், இவ்வளவு கோவம் ஆகாது. அப்புறம் என்ன, கொடுத்தா கம்முன்னு வாங்கி குடிச்சிட்டு போகணும். கம்முன்னு வாங்கி குடிச்சிட்டு போகணுமா? சரி, கொடுங்க. சார், எல்லா ரூம்லயும் மாட்டிடுவா. மாட்டிடுங்க. ஓகே சார். தம்பி, எல்லா ரூமுக்கும் மாடா ஏசி? ஆமா, கீழே 2 ரூமுக்கும் மேல 2 ரூமுக்கும் மாட்ட சொல்லியிருக்கேன். எந்நேரமும் ஏசிலேயே இரு, அப்பயாவது கலர் ஆகுறியான்னு பாப்போம். ஏண்டா, அப்படின்னா கிச்சனுக்கு? ஏன், என்ன பாத்ரூமுக்கும் சேர்த்து மாட்ட சொல்லுவோமா? சே, அங்கெல்லாம் வேண்டாம். அங்கேயும் வேற மாட்டுவாங்க. உனக்கு ஆசைதான் என்ன?
சும்மா கேட்டேன்டா தம்பி. இந்த ஏசிக்கு மட்டும் 1,50,000 செலவு பண்ணியிருக்கேன். தம்பி செஞ்சதை சொல்லி சொல்லி காட்டாதடா. கணக்கு வச்சுக்கணும்ல. வச்சுக்கோ. ஆமா, குமார் ப்ரோ வெற்றி ப்ரோ இங்கே தானே இருந்தாங்க, எங்க? அவனுங்களும் உங்க அண்ணனும் மொட்டை மாடியில பந்தி வச்சுக்கிட்டு இருக்கானுங்கடா. ஓ, ஓகே ஓகே. தம்பி குமார் ஓவன் வாங்கி கொடுத்துருக்காண்டா. வெற்றி 4 பர்னர் வச்சு கேஸ் அடுப்பு. உனக்கு வாயெல்லாம் பல்லாதான் இருக்கும், ஆனா சமைக்க மாட்டேன். சமப்பண்டா தம்பி. இனிமேல் குண்டான தூக்கிட்டு குழம்பு வேணும் சாம்பார் வேணும்னு அந்த வீட்டு பக்கம் வந்த காலை ஒடிச்சு அடுப்புல வச்சிருவேன். வருவேன். அப்புறம் எதுக்கு உனக்கு அடுப்பு? ஏண்டா கொஞ்சோண்டு குண்டான்ல குழம்பும் சாம்பாரும் கொடுத்துட்டா போதுமா? சோறாக்க வேண்டாமா? அப்படியே ஆக்கி தள்ளிடுவேன். அதெல்லாம் ஆக்குவேன். ஆக்கி போடாம தான் என் பிள்ளையும் புருஷனையும் இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டுருக்கனா? பிள்ளைய வளர்த்து விட்டுருக்கேன்னு வேணா சொல்லு, உன் புருஷனை வளர்த்து விட்டுருக்கேன்லாம் சொல்லாத. அவருக்கு பொண்ணு பார்க்க வரும்போது எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இப்பவும் இருக்காது. அப்படி டயட்ல கண்ட்ரோலா ஸ்லிம்மா வச்சிருக்கேன்டா என் மாமாவை. சோறு போடாம இருக்கிறதுக்கு இப்படி ஒரு பேரு. இந்த மாதிரி ஐஸ் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? நானும் மலரும் அங்க வீட்டுல இருக்கும்போது தினமும் வாங்கி சாப்பிடுவோம். எனக்கு சாமி ஐஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஐஸுக்கே ஐஸா? ஏன்டா ஏது? இந்த உங்க தம்பி தான் வாங்கி கொடுத்தாரு. இப்பதான் தெருவில் ஐஸ் வண்டி வந்தது. எனக்கு வாங்கல. மைனி உங்க தம்பி வாங்கி கொடுத்தாருன்னு தான் சொன்னேன். இவர் என்ன சொன்னேன்? இல்ல இவனே வாங்கியிருப்பான். என் பெரியவன் வாங்கியிருந்த நேரம் என் கையில ஒன்னு கொண்டு வந்து கொடுத்துருப்பான். ஏமாடு எனக்கு எங்கடா? உனக்கு வாங்கலையே, நீ உள்ள இருந்த. இவங்க தான் இருந்தாங்க, இவங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தேன். ஏமாடு எனக்கு சேர்த்து ஒண்ணு வாங்கணும்னு தோணி இருக்காடா உனக்கு? மைனி பால் காய்ச்சதும் அழுதுகிட்டு இருக்காதீங்க. இந்தாங்க இந்த ஐஸ் வேணா வச்சுக்கோங்க. ஒண்ணு வேண்டாம் போ. ஏமாடு எனக்கு சேர்த்து ஒரு ஐஸ் வாங்கணும்னு தோணல உனக்கு? கருப்பாயி, 1,50,000 ஏசி வாங்கி கொடுத்துருக்கேன். 1,000 ரூபாய்க்கு ஐஸ் வாங்கினதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க. தாடா போய் ஏசிய வேணா நீ கலட்டிட்டு போய் உன் வீட்டுல மாட்டிக்கோ. எனக்கு ஐஸ் வாங்கி கொடுக்கணும்னு தோணலடா உனக்கு? ஐய அல்பம். சொன்னா மைனி அழுகாதீங்க, உங்களுக்கு ஐஸ் வாங்கி இருக்கு. எங்க ரூபா? மச்சி இந்தாங்க. அதானே என் தம்பி எனக்கு வாங்காம இருப்பானா? கொண்டா. பாத்தீங்களா, இதுதான் உங்க அக்கா. அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு முக்கியத்துவம், அவங்களுக்கு முதல் உரிமை. மற்றபடி வேற ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டாங்க. கருப்பாயி என்னடா? நிஜமாவே ஏசி வேணாமா? மாட்ட வேண்டாம்னு சொல்லிடுறவா? வேணும்டா. ஏன்? இல்ல இப்ப சொன்ன எனக்கு ஐஸ் தான் வேணும், ஏசி வேணா கழட்டிட்டு போன்னு. அது வேணும் இது வேணும். போய் வேலையை பாரு. பால் குடிச்சியா? குடுத்தியா? உன் பொண்டாட்டி கிட்ட கொடுத்து விட்டேன்லடா, கொடுக்கலையாவ? உன் வீட்டுக்கு தானே பால் காய்ச்சி இருக்கு, நீ குடுத்தியா? அடே என்ன ஊத்தி எடுத்துட்டு வரவா? ஆறி போச்சு. போய் வேலையை பாரு. எம்மாடி, இவளையெல்லாம் அந்த வளர்ந்தவர் என்னன்னுதான் வச்சு கட்டி மேய்க்கிறாரோ. மாமா ஆபீஸ்க்கு வரவான்னு பெரிய மாமா கிட்ட அன்னைக்கே கேட்டிருந்தேன். வரியா? என் ஃப்ரெண்டு கோமும் வரல, அவளுக்கு பதில் வேணா வரியா? அவ பிறகு வந்தான்னா? அவ வருவாளா என்னன்னு தெரியல, நான் கேட்டுட்டு வேணா சொல்லட்டுமா? இப்போதைக்கு வேற வேகன்சி இல்ல. சரி கேட்டு வேணா சொல்லுங்க. ஐசு வாங்க நம்ம அக்கா என்ன செய்யறாங்கன்னு போய் பாப்போம். இரு, ஐஸ் இங்கேயே சாப்பிட்டுட்டு போ. ஏன் முத்து? நீ சாப்பிடறத பார்த்தேன்னா மைனியும் ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஐஸ் எல்லாம் சேராது, அன்னைக்கே சளி பிடிச்சிருச்சு. அப்போ ஒரு வாரமா நின்று சாப்பிட்டுட்டு போறோம். போ. இப்ப வரையா? வரேன். பார்த்து மெதுவா வா கோமு, மெதுவா வா. கோமு வா, நல்லா இருக்கியா? எங்க தாத்தாவை காணோம். தாத்தா பரசுரம் மாமா எல்லாரும் பின்னாடி வராங்க. சரி வா உள்ள வா. எம்கே எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா நீ என்ன நோக்காட்லையா இருக்க? எதுக்கு உன்னை கைப்பிடிச்சு கூட்டிட்டு வரான்? உன் பொண்டாட்டியவா கூட்டிட்டு வந்தேன். அதான் வெச்சனா பாரு ராஸ்கல். டாடா எதுக்குடா இப்ப சண்டை போடுறீங்க? நீ என்ன நடக்க முடியாமல இருக்க? பார்த்து வாண்டடா சொன்னா. அதான் கேக்குறேன், உனக்கு பார்த்து வர தெரியாதா? கண்ணு இல்லையா உனக்கு? முத்து இப்ப நீ எதுக்கு வந்தது வராததுமா இப்படி பாஞ்சுக்கிட்டு இருக்க? முதல்ல உனக்கு உங்க வீட்ல இருந்து இங்க வர்றதுக்கு பார்த்து தெரியாதா? இல்ல உன் தாத்தா கூட வர முடியாதா? இவன் கூட எதுக்கு இவன் கையை பிடிச்சிக்கிட்டு வர? நான் கட்டிக்க போற பிள்ளடா, உனக்கு என்ன? நான் அவ கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்தா? இது கட்டிக்க போறியா? முத்து ஆமா, எனக்கும் வினய்க்கும் கல்யாணம் பேச போறாங்க. அட இடியட், இவனையா கட்டிக்க போற?
ஏய் முத்து அப்படியெல்லாம் சொல்லாத. நீ முதல்ல உள்ள போ, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். மலரக்கா வெண்ணிலா எல்லாரும் உள்ள இருக்காங்களா? இருக்காங்க, போ. ஏய், உன்னால சும்மா இருக்கவே முடியாதா? இப்ப எதுக்கு அவள் லைஃபா ஸ்பாயில் பண்ண பாக்குற? அவளை இப்ப நான் ஸ்பாயில் பண்ண பாக்குறேனா? ஏன் நீ பெரிய நாட்டை திருத்த வந்த நல்லவனா? ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, உன்னை பத்தி உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ஊருக்கே தெரியும். நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க. என்னடா டேய்? இங்க பாருனே, நானும் கோழியும் நாங்க பாட்டுக்கு பேசாம வந்துகிட்டு இருந்தோம். இவன் வந்ததுல இருந்து வம்பளத்துக்கிட்டே இருக்கான். ஏன்டா முத்து, நீ எல்லாம் பேசவே கூடாது. போ உள்ள பேசாம. ஏன்டா ஏன் பேசக்கூடாது? மாமா ஏன் மாமா? உனக்கு என்ன, குச்சீச வாங்கினமா சப்பனமானு போய்கிட்டே இரு. இல்ல நீங்க விக்னேஷ் கிட்ட சண்டை போட்டப்ப நான் ஏதாவது சொன்னனா? அவர்கிட்ட எதுக்கு தேவையில்லாம சண்டை போடுறீங்க? எவர்கிட்ட? அதான் அவர்கிட்ட, சுப்பிரமணி கிட்ட. நான் யாருக்கிட்டையும் சண்டை போடல. நான் இவங்கிட்ட சும்மா தானே பேசிட்டு இருந்தேன். அதுக்கு எதுக்கு தேவையில்லாம அவன் சண்டைக்கு வரான்? ஏய், என்னதாண்டா ஆச்சு? கோழிக்கும் எனக்கும் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்னே, அதுக்கு சொல்றான் இவன் அவ வாழ்க்கையை நான் கெடுக்கிறனா. கரெக்டா தானே சொல்லியிருக்கான். எரும மாடு, எனக்குன்னு வந்த அண்ணனை வாச்சிருக்கு பாரு. போதுமா? உங்க அண்ணனே உனக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டான். உள்ள போ. ஏய், நீ எங்க போற? உள்ள போறேன் மாமா. இந்த பக்கம் போ, அம்மா கிட்ட போய் உட்காரு, போ. எப்படியோங்க கண்ணாலத்தப்ப செய்ய வேண்டிய செய்முறை சீரு எல்லாத்தையும் இப்ப ஒண்ணு விடாம செஞ்சு போட்டாச்சு. ஆமா, எப்படியும் எல்லாத்தையும் செய்ய வேண்டியது எங்க கடமை தானே. அப்ப வாய்க்கல, இப்ப வாச்சிருக்கு, செஞ்சாச்சு. வீடு கட்டுறதுக்கு எத்தனை லட்சம் ஆயிருக்குமுங்க? அது என்னமோ அந்த கணக்கெல்லாம் என் மகனைத்தான் கேட்கணும். போன வருஷம் பொங்கலுக்கு வந்தப்பவே நகையெல்லாம் கொடுத்தாச்சுங்க. இப்போ வீடும் கொடுத்தாச்சு. ஆமாம், முன்னாடியே செஞ்சிருக்க வேண்டியது. இவங்களா போய் முடிச்சுக்கிட்டதுனால செய்ய முடியாமல் போச்சு. நீ எங்கண்ணே நின்றுட்டே இருக்கிற? உட்காரு. இல்லை, நாங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த அவங்க வெளியே போயிட்டு வரேன்னாங்க. அதான் நான் இந்த பக்கம் வந்துட்டேன். இந்த வந்த உடனே அங்கே போயிடுவேன். எது ஸ்நேகித பிள்ளையெல்லாம் பிடிச்சிக்கிட்ட போல? ஆமாம், இந்த ஐஸ்வர்யா ரூபா அவங்கெல்லாம். சரி சரி கண்ணு, பேசு பேசு. நல்லா பேசி பழகி வச்சுக்கோ. கண்ணாலத்து கூப்பிடணும்ல. அப்படியா? பிள்ளைக்கு கல்யாணம் வந்துருச்சா? ஆமாங்க, படாத பாடுபட்டு ஒரு வழியே வரணும் அமைஞ்சிருச்சுங்க. கோயம்புத்தூர் டவுனுக்குள்ளேயே தானுங்க. அப்படியா? நல்லது நல்லது. ஒரு விசேஷத்துக்கு வந்தாலே வரிசையா விசேஷம் அமையுங்கிறது சரியா தான் இருக்கு. ஆமாங்க, பையனும் நல்ல பையன், படிச்ச பையன், நல்ல வேலைக்கு இருக்கிறானாமா. வீடு தோட்டம் துறவு எல்லாம் எக்கச்சக்கமா இருக்குதுங்களாமா. சந்தோஷம் சந்தோஷம். பிள்ளை நல்ல பிள்ளையாவில் இருக்கு. அப்ப பையன் நல்ல பையனா தானே அமையணும். ஆமாங்க, என்ற பேத்தியா தங்கம் போல பிள்ளை, பொட்டாட்டம் இருப்பாளுங்க. எடுத்து ஒரு வார்த்தை பேச மாட்டாளுங்க. இந்த காலத்துல இப்படி பிள்ளைகளை பாக்குறதே அபூர்வமா தான் இருக்கு. ஆமா, நான் இங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். மதுரை பக்கம். நைட்டு கிளம்பிடுவேன். நாளைக்கு அங்க வந்துருவேன். ஐயா கமலு, 1 மினிட். ஆமா. சாப்பிட்டியா பிள்ளை? இல்லம்மா, இந்த எல்லாரும் வரட்டும், சேர்ந்து சாப்பிடலாம். சரிப்பா சரிப்பா, நீ பேசு. என் மகன் பெரியவனுக்கு 2 பிள்ளை. ஞாபகம் இருக்குதுங்க, அன்னைக்கு பார்த்துமே. ஆமா, காலேஜ் டைம்ல இருந்து திக் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அக்கா வீட்டு கிரக பிரவேசம், அதுக்கு தான் வந்திருக்கேன். வந்துருவேன் நைட்டு கிளம்பிடுவேன். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஹாய் சாரு. எப்படி கேஷுவலா இருக்க முடியுது உங்களால? ஏம்மா? இல்ல என்னம்மா, அன்னைக்கு பெருசா பேசிட்டு போனீங்க. நான் எப்படியும் உங்க வீட்டுல சம்மதிக்க வச்சிருவேன்னு. அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸே காணும். இங்க இப்ப வந்து பார்த்தா இங்க நின்றுட்டு இருக்கிறீங்க. என்னை பார்த்து பார்க்காத மாதிரி போறீங்க. ஓ, அப்போ உனக்கு விஷயம் தெரியாதா? உங்க வீட்டுல ஒன்னும் சொல்லலையா? என்னது? ஒன்னும் சொல்லல. எங்க வீட்டுல எனக்கு வேற மாப்பிள்ள தான் பார்த்து வச்சிருக்காங்க. அது மட்டும் தான் சொன்னாங்க. வேற என்ன சொல்லணும்? நான் உங்க வீட்டுக்கு வந்தேன் சாரு. உங்க வீட்டுல பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்களும் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு அவங்க ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அதனாலதான் நானும் ரீசெண்டா விலகிட்டேன். அப்ப நம்ம பேசுனது பழகுனதெல்லாம்? சாரு, சின்சியரா சொல்றேன், இது லவ் கிடையாது. ஆனா அதையும் மீறி ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு. நீ அழுதா என்னால தாங்க முடியல. அதை உங்க வீட்டுல நான் சொன்னா அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. புரிஞ்சுக்க வைப்பேன்னு சொன்னீங்க. ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் எதுக்கு எனக்கு நம்பிக்கை கொடுத்தீங்க? சாரு, சாரிம்மா. நீ ஒன்னு சொல்லு, மறுபடியும் வேணா உங்க வீட்டுல வந்து பேசுறேன். நீ ஸ்டெடியா இருக்கியா? ஸ்ட்ராங்கா இருக்கியா? வீட்டுல சம்மதிக்கணும்ல. இப்படி பேசினேன்னா மறுபடியும் நான் அங்க போய் அவங்க கிட்ட நோஸ் கட் தான் வாங்கணும். இல்ல, வீட்டுல சம்மதிக்கணும்ல. அம்மா அப்பா ஆத்தா. எனக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. அவங்க ஜாதகம்னு தான் பாத்துக்கிட்டு இருக்க போறாங்க. உன்னை எனக்கு கட்டி கொடுக்கறதுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க. சரி, நீங்க என்ன பண்ணீங்க? உனக்கு ஜவாதோஷம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சோ ஜவாதோஷம் இருக்கிற மாப்பிள்ள தான் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க.
சரி, அதனால உங்களுக்கும் அந்த தோஷம் இருக்குன்னு சொன்னீங்களா? அப்படி பண்ணல. இல்லாததை எதுக்கு இருக்குன்னு சொல்லணும்? அதான் இருக்கிறத இல்லாம ஆக்கிட்டா. புரியல. உன் ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இல்லாத மாதிரி ஜாதகம் ப்ரிப்பேர் பண்ணேமா, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. இது என்ன சின்ன பிள்ளைங்க விளையாட்டு சமாச்சாரமா? இதுதான் உங்க ஐடியான்னு முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்கலாம். நான் வேண்டான்னு சொல்லியிருப்பேன்ல. சரி, இப்ப எல்லாமே ஓப்பனா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு உங்க வீட்ல. விடு அந்த பேச்ச அத்தோட விடு. இப்ப வர்றியா? உங்க வீட்ல எல்லாரும் இருக்காங்க, நான் கேக்குறேன். உங்க பொண்ணை எனக்கு கட்டி கொடுங்க, நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லி கேக்குறேன். வர்றியா? போமா, வர்றியா? இப்படி பேசுனா நான் என்ன சொல்றது? அப்புறம் எதுக்கு போய்கிட்டு இருந்தவ பின்னாடியே வந்த? சரி, வரல போங்க. சாரு, இங்க பாருமா, 2 பேரும் கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்ப வீட்ல எல்லா ரிலேட்டிவ்ஸும் ஒன்னு சேர்ந்தாப்புல இருக்காங்க. வா, எல்லாரும் முன்னாடி வச்சு நான் கேக்குறேன். அவ்வளவு தைரியம் இருக்கா உங்களுக்கு? ஏன் தைரியம் இல்லாமல இவ்வளவு வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன்? இல்ல, நம்ம 2 பேரும் லவ் பண்ணி இருந்தா கூட பரவாயில்ல. அவ்வளவு தைரியம் உங்களுக்கு வரும்னு சொல்லலாம். என்ன ஒரு தடவை 2 தடவை தான் பாத்திருக்கீங்க. அதுக்குள்ள எப்படி இவ்வளவு தைரியம் எனக்காக எல்லாரையும் எதிர்த்து பேசுற அளவுக்கு வரும்? இப்ப என்ன சொல்ற? நான் விளையாட்டுக்கு ஏதாவது சொல்றேன்னு நினைக்கிறியா? வான்னு தானே சொல்றேன். இல்ல, எப்படி உங்களுக்கு அவ்வளவு தைரியம் வருதுன்னு கேக்குறேன். எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு என்ன கேக்குற அளவுக்கு. அது என்னன்னு எனக்கும் தெரியல சாரு. ஆனா உன்னை பாக்குற வரைக்கும் எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது. ஆனா உன்னை பார்த்தா, நீ அழுகுறத பார்த்தா, நீ முகத்தை உம்முன்னு வச்சிருக்கிறத பார்த்தா எனக்கு ஏதோ கஷ்டமா இருக்குமா. அது நான் எப்படி சொல்லி எல்லாருக்கும் புரிய வைப்பேன்னு எனக்கும் தெரியல. உனக்கே புரிய வைக்க முடியல. இதுல எப்படி நான் மத்தவங்களுக்கு புரிய வைப்பேன்? ஏன் எனக்கே புரியல. அப்படி இல்லாம ஒரு ஃபீலிங் வரும். அதான் என்னன்னு தெரியல, வருது. ஏய் சாரு தம்பி, உங்ககிட்ட அன்னைக்கே என்ன சொல்லிவிட்டேன்? இனிமே என் பொண்ணை பார்க்க கூடாது, பேசக்கூடாது, அவகிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? சும்மாதான் ஆண்டி, கேஷுவலா பேசிட்டு இருந்தோம். கேஷுவலா பேசுறதுக்கு உங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஏம்மா, என்னன்னு தெரியாம இப்ப எதுக்கு அவரை சத்தம் போடுற? தம்பி, விசேஷத்துக்கு வந்த இடத்துல வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நான் ஒரு வம்பும் பண்ணல ஆண்டி, சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். அது எப்படி சும்மா வந்து பேசுவீங்க? ஆண்டி, எல்லாரும் ஒரு விசேஷத்துக்கு வந்திருக்கோம். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் முகத்தை திருப்பிக்கிட்டு போக முடியாது. எல்லாரும் ஏற்கனவே அறிமுகம் ஆயிருக்கோம்ல, அந்த பழக்கத்துல பேசினேன். சரி, அப்படின்னா அந்த பழக்கத்தோட நிக்கட்டும். இந்தா சாரு, போ உள்ள போய் ஆத்தாக்கிட்டாரு. உனக்கு வேற மாப்பிள்ள பார்த்து எல்லாம் பேசி முடிச்சாச்சு. இந்த பொண்ணு பார்க்க வந்து பரிசு போட வேண்டியதுதான் பாக்கி. இது எப்ப நடந்தது? தம்பி, அது உங்ககிட்ட சொல்லணும்னு என்ன இருக்கு? நீங்க கேட்டீங்க, நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். அது அத்தோட முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க. சாரு, நீ சொல்லு, நான் கேக்குறேன். வேண்டாம், போங்க. ஏடி, அவர் கூட உனக்கு பழக்கமா? இல்லம்மா, சும்மா அன்னைக்கு பார்த்த பழக்கம்தான். ஏதோ ரொம்ப உரிமை எடுத்து பேசுறாப்ல தெரியுது. சாரு சொல்லு சாரு, நான் கேக்குறேன் எல்லாரும் முன்னாடியும். பாரு, இது என்னடி பழக்கம்? வேண்டாங்கிறேன்ல, போங்க. நல்ல ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு சொல்லு சாரு, அதுக்கப்புறம் நான் வரமாட்டேன். தம்பி, என்னது இது? இப்படி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆண்டி, நான் எங்க ஆண்டி வம்பு பண்றேன்? உங்ககிட்ட கேட்ட மாதிரி உங்க பொண்ணுகிட்டயும் கேக்குறேன். அவதான் போங்கன்னு சொல்றல்ல. எங்க போங்க. நான் பாட்டுக்கு போய்கிட்டு தானே இருந்தேன். போனவன நீ தானே பிடிச்சு கூப்பிட்டு கேட்ட. என்ன விளையாடுறியா? ஏன் தம்பி, ஏன் பொண்ணு எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? எங்க போங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். நீ கேட்டது அப்படியா இருந்தது? ஏதோ நம்ப வச்சு ஏமாத்துற மாதிரி கேட்ட. தம்பி, எங்க போங்க, தெரியாம கேட்டுட்டேன், போங்க. இங்க கொஞ்சம் எல்லாரும் வாங்க. ஐயோ, ஏமா சும்மா இருமா, வந்த இடத்துல பிரச்சனை பண்ணாதம்மா. இங்க கொஞ்சம் எல்லாரும் வாங்கன்னு சொல்றேன். கூப்பிடட்டும், எல்லாரும் முன்னாடி வச்சு நானும் கேட்டுறேன்.